ஞாபகம் வச்சுக்கணும். தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தையும் அடித்து விட்டார்கள். உங்களுடைய பலம் தெரியாமல் மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஓட்டு போடக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதனால் நான் கிராமந்தோறும் அதுக்கு பிறகுதான் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விளாத்திகுளம், கோதிலும், விருதுநகர் என்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று முதல்ல எல்லா கட்சி கொடியும் இறக்கு, சேப்பு பச்சை கொடி ஒன்றை மட்டும் ஏற்றுன்னு சொன்னேன். இதெல்லாம் அங்கே தான் எல்லா விஷயம், இந்த ஒரு புள்ளியில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா ஞாபகம். என்னைக்கு நீ பிற கட்சி கொடிகளை இறக்கிட்டு சேப்பு பச்சை வர்ண கொடி ஏற்றினியோ அதுக்கு பிறகுதான் உன்னுடைய பலம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தது. அதுக்கு பிறகுதான் அடித்தால் திருப்பி அடிப்பார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு கூட செல்ல முடியல. பல லட்சம் ரூபாயோடு எப்படியாவது கொடியங்குளம் மக்களை திருப்திப்படுத்த முடியாதா என்ற நோக்கத்தோடு 2-3 அமைச்சர்கள் பெட்டி பணம் லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கொண்டு கொடியங்குளம் போனார்கள். அந்த கொடியங்குளம் மக்கள் உள்ளே விடலை. அதே போல அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதோ தவறு நடந்து விட்டது, அவர்களை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெய்வ செயல்புரத்தில் துவங்கி 10 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டார். அன்புள்ள கொண்ட தாய்மார்களை, இளைஞரணி சகோதரர்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 15 கிராமத்திலிருந்து ஒரு தாய்மாரும் கூட ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்று எட்டி பார்க்கல. இதெல்லாம் வரலாறுகள். இதையெல்லாம் நான் இப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்தார், எதிராக அறிக்கை கொடுத்தார். கிராமத்துக்கு போனாங்க. தாய்மார்கள் சொன்னாங்க, ஐயா நீங்கள் எதுவும் அறிக்கை கொடுக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் அவங்கள எப்படி அனுப்பணுமோ அனுப்பி வச்சாங்க.